எஸ்எஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்காக அனிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது விண்வெளி திட்டம். நாசாவின் கவனத்தை ஈர்த்த 6 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் ஆடம் கிங். இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடம் கிங் என்கின்ற 6 வயது மாற்றுத்திறனாளி சிறுவன் அயர்லாந்தின் RTE எனும் தொலைக்காட்சியில் நீண்ட காலமாக ஒளிபரப்பாகி வரும் தி லேட் லேட் டாய் ஷோ என்கிற ஒரு நிகழ்ச்சியில் கடந்த வெள்ளிக்கிழமை கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதிய பொம்மைகள் மற்றும் விளையாட்டு பொருட்களை சோதிக்கவும் அவைகளை பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் குழந்தைகள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த கார்க் கவுண்டியை சேர்ந்த ஆடம் கிங் தன் வானுயர எதிர்கால லட்சியத்தை குறிப்பிட்டதால் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாக விளங்கினார். நீங்கள் வளர்ந்த பின் என்னவாக நினைக்கிறீர்கள் என்று நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ரயன் டுப்ரீட் கேட்டபோது நாசாவில் கேப்காம் ஆக வேண்டும் என பதிலளித்தார் ஆடம். அது பூமியில் இருக்கும் தரை கட்டுப்பாட்டு அறைக்கும் விண்கலத்துக்கும் தொலைத்தொடர்பு வசதியை ஏற்படுத்தி தரும் பணி. நீங்கள் எப்போதாவது விண்வெளி வீரராக விரும்பியிருக்கிறீர்களா என கேட்டார் டுப்ரிடி. அதற்கு, உண்மையில் என்னால் விண்வெளி வீரர் ஆக முடியாது. எனக்கு பிரிட்டில் போன் நோய் உள்ளது. எனவே தரையிலிருந்தே வேலை பார்ப்பேன் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆடம் தன் அட்டை ராக்கெட் மூலம் தன்னைத்தானே விண்வெளிக்கு அனுப்புவது போல வழிமுறைகளை செய்து காட்டினார். நிகழ்ச்சி தொகுப்பாளர் டுப்ரிடி ஆடமிடம் பேசும் மைக் சரியாக இருக்கிறதா என சோதனை செய்ய 3 வரை கூற சொன்னார். அதற்கு, இல்லை, உண்மையான கவுண்டவுன் எண்ணிக்கை 12 தொடங்கும் என பதிலளித்தார் ஆடம். இந்த நிகழ்ச்சியின் காணொளிகள் இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த வீடியோ நாசாவின் பார்வைக்கும் சென்றிருக்கிறது. ஆடாமின் இலகிய மனம் மற்றும் உத்வேகம் எங்களை ஊக்குவிக்கிறது. நாசாவில் எல்லோருக்கும் இடமுண்டு. ஆடம் கிங் எங்கள் கனவு காண்பவர்களில் குழுவில் ஒருவராக சேரும் வகை நாங்கள் காத்திருக்க முடியாது. அவர் எப்போது தயாராகிறாரோ அப்போது நாங்கள் இங்கே இருப்போம் என ட்வீட் செய்திருக்கிறது நாசா. ஆடம், நான் கேப்காமாக பல விண்கலங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் கிடைத்தது. நான் விண்வெளியை பற்றி ஒன்றாக பேசுவோம் என ட்வீட் செய்து இருக்கிறார் கனடா நாட்டை சேர்ந்த விண்வெளி கமாண்டர் கிறிஸ் ஹேட்ஃபீல்ட். ஆடம் ஒரு சூப்பர் ஸ்டார். அந்த குழந்தையின் இதயம் நம் எல்லோருக்கும் தேவையான போது அன்பை பொழிகிறது என பிரிட்டன் நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர் டிம் பியர்கே விவரித்து இருக்கிறார். அதோடு ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சியையும் குறிப்பிட்டு நாங்கள் உங்களை மிஷன் கண்ட்ரோலில் சேர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டு இருக்கிறார். ஆடம், உன்னால் நாங்கள் ஊக்கமடைந்தோம். உன்னை சந்திக்கும் நாளுக்காக காத்திருக்க முடியாது. உன்னை விரைவில் ஜான்சன் விண்வெளி நிலையத்தில் சந்திப்பேன் என நம்புகிறேன் என ட்வீட் செய்து இருக்கிறார் அமெரிக்க விண்வெளி வீரர் ஷான் கிரெம்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.